Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அண்ட் முக்கியமாக இந்த சிப்ஸ் கவர் இருக்குல்ல, இது எடுத்திருக்கேன். இந்த சிப்ஸ் கவர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கார்ட்போர்ட் ஷீட்டும் தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால். ஓகே, இப்போ ஒரு லென்த்து கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு தண்டு தான் நான் வரைய போகிறேன். இலைக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தண்டு. அதுக்கு நேம் எனக்கு சொல்ல தெரியல, பட் தண்டு தான் நினைக்கிறேன். அதை நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள். ஒரு மாதிரி லென்த்து ஷேப்பில் நீளமாக வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி 2 தடவை வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, ஜாயின் பண்ணியிருக்கேன் வரைஞ்சி. ஓகே, இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வரைஞ்சிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யணுன்னா பெருசாக கூட நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணலாம். நான் ஓரளவு மீடியமான சைஸில் இந்த கிராஃப்ட் பண்ணுறேன். அதனால் இந்த அளவு போதும்னு சொல்லிவிட்டு நான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சின்ன சின்ன லீஃப் வரைய போகிறோம். லீஃப் வரைகிறது ரொம்ப சிம்பிளான ஈஸி தான். குட்டீஸ் கூட ஈஸியாக வரையலாம். அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் இருக்கணும். இந்த லீஃப்னு அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எப்படி வருதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5-6 லீஃப் கிட்ட வரைஞ்சிக்கிறேன். ஓகே, வரைஞ்சிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கீழே லைட்டாக அதுக்கு ஒரு சின்ன தண்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க குட்டியாக. அது ஃபஸ்ட்டே வரைகிறதுக்கு மறந்துட்டேன். அது மறந்துட்டு ஒரு லீஃப் வரை கட் பண்ணியும் விட்டுட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா, அது எதுக்குன்னா நம்ம அந்த லென்த்தை ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணோம்ல, அதில் வச்சு ஒட்டுறதுக்காக தான். இப்போ நான் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வரைஞ்சிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணல, அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. அதனால அது வேணாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த தண்டுக்கு ஏற்ற சைஸில் நம்ம லீஃபும் சின்னதாக வரைஞ்சி கட் பண்ணுறோம். நீங்கள் அந்த தண்டு பெருசாக வரைகிறீங்கன்னா அந்த லீஃபு கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அதனால் ஆல்ரெடி நான் இன்னொரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி லீஃப் இன்னும் கொஞ்சம் வரைஞ்சி வச்சுட்டேன். அதே மாதிரி சின்ன சின்னதாக இதேமாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லீஃப் வரைஞ்சி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அந்த லீஃப் எல்லாத்தையும் இந்த நீளமாக ஒன்று வரைஞ்சி கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வச்சு ஒட்ட போகிறோம். எப்படின்னா, கீழே கொஞ்சம் பெருசு, அந்த தண்டோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது, அந்த மாதிரி ஒட்டணும். சரியா, இப்போ கீழே இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய லீஃப் எடுத்து கீழே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிட்டேன். அதுக்கு அடுத்த சைஸில் இருந்ததாக பார்த்து அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி மேலே மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. ஹார்ட்லூ இருந்துச்சுன்னா ஹார்ட்லூ யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபெவிகாலே யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஹார்ட்லூ இல்லாதவங்களும் இந்த கிராஃப்ட் ஈஸியாக பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப சிரமம்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒன் சைடு ரைட் சைடு மட்டும் நான் லீஃப் சின்னதுலேருந்து பெருசுலேருந்து சின்னது வரையும் அப்படி லைன் பை லைனாக ஒட்டிட்டேன். கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடும் இதே மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரையும் லீஃப் எடுத்து ஒட்டி வச்சுக்கோ. ஓகே, இன்னொன்று என்னென்னா, நான் இந்த லீஃபுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன தண்டு மாதிரி வச்சேன்ல, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக நான் வரைஞ்சி கட் பண்ணிட்டேன் போல இருக்குது. ஒட்டும் போது பார்த்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. ஏன்னா அந்த நீளமாக போகுதுல, அந்த ஒரு தண்டில் 2 லீஃபும் நேருக்கு நேராக ஒட்டுற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒட்டுங்க. இப்போ இதே மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதேமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அந்த இலை ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ 2 சைடுமே ஒட்டிட்டேன். இப்போ மேலே ஒரு சின்ன இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் ஒரு லீஃப் நம்ம ஒட்டிடலாம். அந்த இடம் மட்டும் கேப்பாக இருக்க வேணாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு தண்டு வரையத்துக்கு முன்னாடி ஒரு லீஃப் கட் பண்ணலை, அதை அந்த இடத்துல ஒட்டி விட்டுடலாம். ஓகே, அது அந்த இடத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதையுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி கொஞ்சம் மேலே ஒட்டுங்க. இப்போ ஒட்டின எல்லா லீஃபும் அதுக்கு கீழே ஒட்டணும், அது மட்டும் மேலே ஒட்டிக்கோங்க. சரியா, ஏன்னா அது ஃபுல் லீஃபாக தெரிஞ்சால் தான் அந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு கலர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நான் பிளாக் கலர் தான் பண்ண போகிறேன். அதிகமாக கிராஃப்டில் பிளாக் கலர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா காமனாக ஒரு பிளாக் கலர் கொடுக்கும்போது வேறு என்ன டிசைன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் தண்ணியை எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நிறைய இது பண்ணிவிடுவேன். அதனால் இனிமேல் தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு பெயிண்ட் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லீஃபு அந்த தண்டு ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் பிளாக் கலர் அடிச்சு விட்டுடுங்க. ஓகே, இதுக்கு பிளாக் கலர் தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களோட இனோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. பட் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் இதுக்கு பிளாக் கலர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னா லாஸ்ட்டில் வேறு ஏதாச்சும் கலர் கூட நீங்கள் கொடுங்க. ஓகேவா, நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக.
ஓகே, இப்போ வந்து கொடுத்துட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருங்க. 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷத்தில் கூட காஞ்சிரும் தான். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட இந்த சிப்ஸு கவர் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கண்ணாடி கிளாஸ் மாதிரி அந்த ஷேடு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த இதை எடுத்திருக்கேன் நான். எந்த சிப்ஸு கவராக இருந்தாலும் பரவாயில்ல, சிப்ஸு கவரே இல்லாமல் வேறு என்ன கவராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் வந்து உள்ளே இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷேடு கொடுக்குற மாதிரி, கண்ணாடி மாதிரி ஷேடு கொடுக்குற மாதிரி கவராக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதை எடுத்து இந்த மாதிரி நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், மடிச்சுட்டு அதுலேயுமே ஒரு குட்டி லீஃப் மாதிரி கட் பண்ணுறேன். நான் வரையலாம் இல்லை, அதில் வரைஞ்சாலும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா இந்த கவர் பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சாலும் ஒரு மாதிரி வழுக்கிட்டே போகும், தெரியவே தெரியாது. அதுக்காக நம்ம வரைய தேவையில்ல, அப்படியே லீஃப் தானே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா கொஞ்சம் சின்னது அப்புறம் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லி கட் பண்ணுங்கள். ஆனால் அந்த கார்ட்போர்டில் ஒரு லீஃப் கட் பண்ணோம்ல, அந்த சைஸ்க்கு கட் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப பெருசு. அதை விட சின்னதாக பார்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம இது மாதிரி கட் பண்ணுறோன்னா, அந்த குட்டி குட்டியாக நம்ம லீஃப் கட் பண்ணோம்ல அந்த கார்ட்போர்டில், அது மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே இந்த குட்டி குட்டி லீஃப் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ வரைஞ்சி கட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வரைஞ்சி கட் பண்ணதை நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த லீஃபில் ஒட்டிக்கலாம். எப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் பெரிய லீஃப் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ண லீஃப் எடுத்து கீழே ஸ்டார்டிங்கில் உள்ளதில் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் அதை விட சைஸில் பெருசாக இருக்கிறத எடுத்து அதுக்கு மேலே சைஸில் இருக்கிறதுல ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒட்டிகிட்டே வாங்க. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு கீழே ரெட் கலர் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும்னு எனக்கு லாஸ்ட்டாக தான் தோணுச்சு. இதெல்லாம் ஒட்டி முடிச்சிட்ட பிறகு தோணுச்சு, இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த கண்ணாடி மாதிரி கிளாஸ் மாதிரி ஷீட்டு, அந்த ஷீட்டுக்கும் ரெட் கலருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நீங்கள் வந்து ரெட் கலர் பெயிண்ட் இருந்தால் கூட பண்ணி பாருங்கள். ரெட் கலர் பெயிண்ட்டும் நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. ஓகே, இப்போ வந்து நம்ம சின்ன லீஃபு பெரிய லீஃபு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்து கொஞ்சம் சின்னதெல்லாம் கட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பார்த்து மேலே ஒட்டிகிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு, எண்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். நம்ம பெயிண்ட் பண்ணனால என்னாச்சுன்னா கார்ட்போர்டு கொஞ்சம் தின்னாகிடுச்சு. பட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா கார்ட்போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, பெயிண்ட்டும் பண்ணியாச்சு, அண்ட் வந்து அந்த ஷீட்டையும் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துருக்கேன். அது வந்து ஒயிட் கலர் ஸ்டோனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா பிரிச்சோன்னா லேயராக அப்படியே வந்துடும். அந்த மாதிரி எடுத்து அதோடய சென்டரில் வந்து இப்படி ஒட்டிக்கலாம். நீளமாக ஒன்று கட் பண்ணோம்ல, அதில் வந்து நேராக ஒட்டிக்கலாம். அது மாதிரி ஒட்டிக்கோங்க. வேறு கலர் இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கலரு, அதான் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான். இருந்துச்சுன்னா ஒட்டுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. சிம்பிளான கிராஃப்ட் தான், பட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்காக நம்ம நிறைய செலவுலாம் பண்ணல. சாதாரணமாக நம்மகிட்ட இருந்த சிப்ஸு கவர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த நடுவில் ஒட்டியிருக்க ஸ்டோன் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஒட்டுங்க. ஓகேவா? ஓகே, சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ரெட் கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி 2 செஞ்சு நீங்கள் வந்து வாலில் ஹேங் பண்ணிங்கன்னா கூட, ஒட்டி விட்டுட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து 1 மட்டும் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விதத்தில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நிறையெல்லாம் டபுள் சைட் டேப் போடாதீங்க. ரொம்ப இது வந்து கனமான பொருள்லாம் கிடையாது. லைட்டாக ஒரு 2-3 இடத்துல சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி ஒட்டினீங்கனாலும் போதும். அந்த மாதிரி ஒட்டிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாலில் ஒட்டி விட்டுடுங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன கலரில் இருந்தாலும் சரி, அதான் அந்த செவர் வந்து என்ன கலர் பெயிண்ட்டாக இருந்தாலுமே பிளாக் கலருக்கு வந்து லுக்காக எடுத்து கொடுக்கும். ஒயிட் கலர் இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அந்த ஸ்டோன் வச்சு தான் இன்னும் லுக்காக இருக்குன்னு தோணுது. இதுலேயே நீங்கள் கீழே ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நடுவில் வைக்கிற ஸ்டோன் வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா கொடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் டெய்லியுமே பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.